கர்த்தாவே மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை அற்புத அடையாளங்களால் உறுதிப்படுத்துவேன் என்று சொன்னி இந்த நாளில் பிரசங்கிக்கிற உம்முடைய வார்த்தைகளை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் அற்புதங்களால அடையாளங்களால உறுதிப்படுத்துகிறமைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். சத்தியத்தை அறிகிற அறிவினால தான் நம்ம விடுதலை அடைகிறோம். அதனால்தான் சத்தியத்தை கேட்கறது மட்டும் இல்லை, புரிந்து கொள்றது மட்டும் இல்லை, அதை நாம கடைபிடிக்கிறதின் வழியாக நம்ம வாழ்க்கையில விடுதலையை அடைகிறோம், ஆசீர்வாதத்தை நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிறோம் என்று வேதம் சொல்லுது. அதனால்தான் வாழ்க்கையில நமக்கு ரொம்ப முக்கியமான நேரமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஏன் நம்ம வரோம்? கர்த்தருடைய குரலை கேட்கும்படியாக, கர்த்தர் என்ன சொல்றார், என்ன கற்பிக்கிறார் நமக்கு என்பதை நாம கேட்பதற்காக வருகிறோம். மத்தேயு 28:20, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். கை கொள்ளும்படியாக, அதை கடைபிடிக்கும்படியாக உபதேசம் பண்ணுங்கள் என்று இங்க இயேசு சீடர்களுக்கு சொல்றார். சுவிசேஷம் என்பது ஏதோ கேட்கறது மாத்திரம் இல்ல, அதை கடைபிடிக்கணும். கடைபிடிக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வருகிறது. அதனால்தான் கர்த்தர் இங்க பரமேறதுக்கு முன்னாடி சொல்றாரு, சும்மா போதிச்சு மட்டும் விட்டுறாதீங்க, அவர்கள் கடைபிடிக்கும்படியாக போதிங்க அப்படின்னு கர்த்தர் சொல்றத, இயேசு சொல்றத பார்க்கிறோம். சரி, 1 கொரிந்தியர் 2:9 எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்துல தோன்றவும் இல்லை. தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, கர்த்தரை யாரெல்லாம் அன்பு கூறுகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார், தயார் பண்ணி வச்சிருக்கிறார், ரெடியா வச்சிருக்கிறார். ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, நம்முடைய தேவைகளை விட அதிகமாக நல்ல உன்னதமான ஆசீர்வாதங்களை, அழகான ஆசீர்வாதங்களை, சிறந்த, மிக சிறந்த ஆசீர்வாதங்களை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நாம நிறைய டைம் நம்முடைய தேவைகளுக்காக மாத்திரமே நம்ம ஜெபம் பண்றோம். தேவைகளுக்காக ஜெபம் பண்றது நல்லதுதான், இல்லைன்னு சொல்ல. ஆனா அதுக்கு மேல ஒரு படி போய் கர்த்தர் நமக்காக என்ன ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு அதன்படி நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போம்னா நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் மிகுதியாக இருக்கும், அதிகமாக இருக்கும். தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார்னா அதுக்கு காரணம் என்னன்னா, அவர் நம்மை அன்பு செய்கிறார் என்பது. இரண்டாவது, அவருடைய நாமம் இந்த உலகத்துல மகிமைப்படும் என்பதற்காக. அப்போ தேவனிடத்துல இருந்து நாம் எதை பெற்றாலும் நாம் நல்லா கவனமாக நாம செய்ய வேண்டியது என்னன்னா, அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அப்படி மகிமைப்படுத்த ஆரம்பிச்சா நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் பெருகும். நிறைய பேர் கர்த்தரை அறிந்து கொள்வாங்க, புரிந்து கொள்வாங்க, கர்த்தரிடத்துல வருவார்கள், கர்த்தரை நேசிக்க ஆரம்பிப்பாங்க, அப்புறம் ரட்சிக்கப்படுவார்கள். வெளிப்பாடு 13:8, உலகம் தோற்றும் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டிக்குட்டியினுடைய ஜீவ புத்தகத்தில், ஜீவ புஸ்தகம்னு ஒண்ணு பரலோகத்துல இருக்கிறது, அதுல உங்களுடைய பேரும் என்னுடைய பேரையும் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். நாம ஒரு நாள் பரலோகத்துக்கு போகணும்னா அந்த புஸ்தகத்தை நம்ம பார்ப்போம். அதை நாம திறந்து பார்த்தோம்னா நம்முடைய பெயர் அதுல எழுதப்பட்டு இருக்கும். ஆனா இங்க நம்ம வாசிக்கிறோம், பேர் எழுதப்படாத அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்போ கர்த்தர் நிறைய பேருடைய பெயர்களை எழுதாம விட்டுட்டாரா?
கர்த்தர் நல்லவராயிற்ற, அன்பானவராயிற்ற, இரக்கம் உள்ளவராச்ச, கிருபை உள்ளவராச்ச, தயவு உள்ளவராச்ச. அப்போ கர்த்தர் சில பேரையோ இல்ல நிறைய பேரோட பேரையோ எழுதாம விட்டுட்டாரா? அப்படி எழுதாம விடுறதுக்கு சான்ஸே கிடையாது இல்லையா? அப்போ இங்க நம்ம வாசிக்கிறோம், உலக தோற்றது முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கு. உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே அடிக்கப்பட்டார், சிலுவையில அறையப்பட்டார் என்று வேதம் சொல்லுது. அந்த ஆட்டுக்குட்டியோட புஸ்தகத்துல சில பேரோட பெயர் எழுதப்படல அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ அந்த ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்படலைன்னா கர்த்தர் ஏதோ பேர் எழுதாம விட்டுட்டார் என்பது இல்ல. யாரெல்லாம் ரட்சிக்கப்படுகிறார்களோ அவர்களுடைய பேரெல்லாம் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டு இருக்கும். ரட்சிக்கப்படாத மனுஷனுடைய பேரெல்லாம் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படாது அப்படின்றது தான் எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால அந்த புஸ்தகத்துல நம்முடைய பெயர் எழுதப்படணும்னா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால நாம கழுவப்பட்டு இருக்கணும்னு வேதம் சொல்லுது. அதனால்தான் இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று வேதம் சொல்லுது. அப்போ இயேசுவோடைய ரத்தம் மட்டும்தான் நம்முடைய பாவத்துக்கு விமோச்சனமா இருக்கிறது, பதிலா இருக்கிறது. அப்போ இயேசுவை ஆண்டவர் என்று நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய ரத்தம் நம்மள உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நம்மள பாவம் வர கழுவி சுத்திகரிக்கிறது. ஒரு பாவம் கூட இல்லாதபடி இயேசுவின் ரத்தம் நம்மள கழுவி சுத்திகரித்திருக்கிறது. நாம பரிசுத்தமாய் இருக்கிறோம். இயேசுவின் ரத்தம் எந்த அளவுக்கு நம்மை கழுவுகிறது என்று சொன்னா, பரிசுத்தப்படுத்துகிறது என்று சொன்னா, அவரை போல நம்மளை பரிசுத்தமாக்குகிறது. அதனால்தான் நாம மரித்த பிறகு பரலோகத்துக்கு போயிடுவோம் அப்படின்ற அந்த நிச்சயம் நமக்கு உண்டாய் இருக்கிறது. அவருடைய பரிசுத்தத்தை, அவருடைய ரத்தம், இயேசுவின் ரத்தம், அவருடைய குமாரனுடைய ரத்தம் நமக்கு தந்திருக்கிறது. நாம பரிசுத்தம் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். நாமளா ஏதோ முயற்சியினால பரிசுத்தம் ஆவதே கிடையாது. அப்படி நம்மளால ஆக முடியாது. இயேசுவின் ரத்தம் நம்மால விழுந்த போது, நாம் ரட்சிக்கப்பட்ட போது, இயேசு சிலுவையில சிந்தின ரத்தம் நம்ம மேல ஊற்றப்பட்டது. அதுவும் வேதம் சொல்லுது, உலகம் தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆதாம் முதல் கடைசி இந்த உலகத்துல பிறக்க போகிற கடைசி பிள்ளை வரைக்கும் இயேசுவின் ரத்தம் கழுவி சுத்திகரிக்கிறது என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. தான் இயேசுடைய ரத்தத்தோட மகத்துவமாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனம், தேவன் தம்மில் அன்பு கூறுகளுக்கு ஆயத்தம் பண்ணவைகள் கண் காணவும் இல்லை. அப்போ ரட்சிக்கப்பட்ட மனிதர்களுக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது. கர்த்தர் இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களை ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். யாரெல்லாம் அன்பு கூறுகிறாங்களோ அந்த ஆசீர்வாதங்களுக்கு அவர்கள் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். தேவன் நம்ம மேல கொண்ட அன்பினால அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கிறார்னா, யோசித்து சிந்தித்து கவனமாக அவர் நமக்கு கிஃப்ட்ஸ், ஈவுகளை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார், ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதை எடுத்துக்கொள்வது விசுவாசத்தினால் நாம் எடுத்துக்கொள்ளணும். அதை எடுத்துக்கொள்வது நம்முடைய காரியமாக இருக்கிறது. யாக்கோபு 1:17 சொல்றார் பாருங்க, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் வரத்துல உண்டாகி. நமக்கு ஆசீர்வாதங்கள்லாம் எங்க உண்டாகுது? பரலோகத்துல உண்டாகிறது. யாரால உண்டாகுது? அது தேவனால உண்டாகுது. யாருக்காக உண்டாகுது? நமக்காக உண்டாகிறது என்று வேதம் சொல்லுது. அப்போ கர்த்தர் நமக்காக, நாம பிறக்கிறதுக்கு முன்னாடி, உலகம் தோன்றுவதற்கு முன்பாக ஆசீர்வாதங்களை தயார் நிலையில வைத்திருக்கிறார். நீங்க ரெடியா இருக்கிறீங்களா? அதை எடுத்துக்கொள்ள, அந்த ஆசீர்வாதங்களை புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள நீங்கள் ரெடியா இருக்கிறீங்களா? நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். ஆவியானவர் நமக்கு நம்முடைய ஆவியில அதை வெளிப்படுத்துகிறார். என்னென்ன ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை ஆவியானவர் நம்முடைய ஆவியில அவர் வெளிப்படுத்துகிறார்.
அதனால்தான் நம்ம வேதத்தை வாசிக்கும் போது நிறைய பேருக்கு குழப்பம் இருக்குது. அது என்னன்னா, ஆவி அப்படின்னு எழுதிட்டாங்க. அந்த ஆவின்னு எழுதின பிறகு அது பரிசுத்த ஆவியா இல்ல மனுஷனுடைய ஆவியா அப்படின்றதுல நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு. ஸ்காலர்ஸ்க்கே, இந்த வேத வல்லுநர்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்குது. கர்த்தர் அங்க மனுஷனுடைய ஆவியை குறிப்பிடுறாரா இல்ல பரிசுத்த ஆவியை குறிப்பிடுகிறாரா என்ற குழப்பம் அவங்களுக்குள்ள நீடிக்கிறது. இத சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஆங்கில வேதாகமத்தை வாசிச்சா நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். அது மனுஷனுடைய ஆவியா இல்ல கர்த்தருடைய ஆவியா என்பது. ஏன்னா பெரிய எஸ், ஸ்பிரிட், ஆவி என்பது ஆங்கிலத்துல ஸ்பிரிட். பெரிய எஸ் போட்டிருந்தாங்கன்னா அது கடவுளுடைய ஆவியை குறிப்பிடுது. சின்ன எஸ் போட்டிருந்தாங்கன்னா அது மனுஷனுடைய ஆவியை குறிப்பிடுகிறது என்று சொல்லுகிறார். ஆனா நம்ம புரிஞ்சுக்கணும், ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம நம்ம இதை எப்படி சரியா புரிஞ்சுக்கலாம்னா, ரட்சிக்கப்பட்ட பிறகு மனுஷனுடைய ஆவியும் பரிசுத்த ஆவியும் ஒன்றாக கலந்து விடுறாங்க. அதனால அத மனுஷனுடைய ஆவி என்றும் சொல்லலாம், பரிசுத்த ஆவி என்றும் நம்ம சொல்லலாம். அதுக்கு வித்தியாசமே இல்லாத அளவுக்கு மனுஷனுடைய ஆவியா இல்ல கர்த்தருடைய ஆவியா என்ற வித்தியாசம் இல்லாத அளவுக்கு தேவனுடைய ஆவிய நம்ம பெற்றிருக்கிறோம். அப்போ ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார், நம்முடைய ஆவியோடு அவர் ஒன்று கலந்து இருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆதியாகமம் 6:3. அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடு போராடுவது இல்லை. கர்த்தர் சொல்றாரு, ஆவியானவர் இதோட மனுஷனோடு போராடுவதில்லை என்று சொல்லி ஆவியை, அதாவது பரிசுத்த ஆவியை அவனிடத்திலிருந்து எடுத்து விட்டார் என்று வேதம் சொல்லுது. ஏன்னா அவன் பாவத்தை குறித்தே சிந்தித்து மாம்சமான காரியங்கள் மேலேயே நம்பிக்கையும் விசுவாசத்தையும் வைத்தபடியினால கர்த்தர் பழைய ஏற்பாட்டுல சொல்றாரு, இனிமேல் மனுஷனிடத்துல ஆவி தங்குவதில்லை என்று சொல்றார். அப்படி சொன்ன கர்த்தர் பெந்தகோஸ்து நாள் அன்று மறுபடியும் மனுஷனுக்கு தம்முடைய ஆவியை கொடுக்கிறார், ஆவியை தருகிறார். எதுக்கு தருகிறார் அப்படின்னா, எதுக்கு தருகிறார் என்றால், நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால் வெளிப்படுத்தினார். ஆவியினால் வெளிப்படுத்தினார்னா, ஆவியானவர் நம்முடைய ஆவியில இருக்கிறார். அந்த ஆவியானவர் நமக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறார். அதனால்தான் இயேசு சொல்றாரு, உங்களுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை அப்படின்றாரு. இந்த சில காரியங்கள் நமக்கு புரியலன்றோம், தெரியலன்றோம், மறைவா இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இயேசு தெளிவா சொல்றார் தம்முடைய சீடர்களுக்கு, உங்களுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை என்று சொல்றார். ஏன் அப்படி சொல்றாருன்னா, அவர்கள் ஆவியை பெற போறாங்க பெந்தகோஸ்து நாள் அன்று. அந்த பெந்தகோஸ்து நாள் அன்று ஆவியை பெற்ற பிறகு முதல் அற்புதம் என்னன்னா, அவங்களுக்குள்ள இருக்கிற அறியாமை விலகி போகிறது. கர்த்தருக்குள்ள இருக்கிற மனுஷனுக்கு அறியாமை இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்கும். அதை விளக்குவதற்காக, அதை நீக்குவதற்காக ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதனால்தான் யோவான்ல நம்ம வாசிக்கிறோம், சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது, சத்தியம் நமக்குள்ள வரும்போது, அதான் என்ன சொல்றது, ட்ரூத் இஸ் மோர் வயலண்ட் தன் லை என்று சொல்லுவாங்க. அந்த சத்தியத்தை நம்ம அறியும் போது நம்முடைய அறியாமை விலகி போகிறது. அதனால்தான் சத்தியத்தின் மேல நாம தாகம் கொள்ளுகிறவர்களாக நாம இருக்கணும். நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு தாகமே இராது என்று சொல்றார் யோவான் 4. வாசிக்கலாம் எடுத்து. யோவான் 4:14. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். இங்க கர்த்தர் வார்த்தை குறித்து சொல்லுகிறார். வார்த்தையோட வெளிப்பாடை குறித்து கர்த்தர் சொல்றார். சொல்லும்போது சொல்றாரு பாருங்க, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாதுன்னு சொல்ற. அப்போ தேவனுடைய வார்த்தையை நம்ம அறிஞ்சு கொண்டோம்னா, புரிந்து கொண்டோம்னா,
நம் வாழ்க்கையில நாம திருப்தியாக இருப்போம், திருப்தியாக வாழ்வோம். நம்மை திருப்திப்படுத்துகிற ஒரு காரியம் இந்த உலகத்துல இருக்குது அப்படின்னு சொன்னா அது தேவனுடைய வார்த்தை, அதிலிருந்து வருகிற வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடுகளை நம்ம பெற்றுக்கொண்டோம்னா ஒரு காரியத்தை நம்ம ஜெயிச்சிடலாம். இந்த வெளிப்பாட்டின் அறிவு தான் ரொம்ப முக்கியமா இருக்குது. நம்முடைய அறியாமை விலகும் போது நம் வாழ்க்கையில இருக்கிற இருள் நீங்கி போகிறது. வேதத்தை பொறுத்த வரைக்கும் இருள்ன்றது ராத்திரில இருட்டா இருக்குது பாருங்க, அதைத்தான் இருள் என்று நினைத்து கொண்டிருக்கிறாங்க. இருள்ன்றது அது கிடையாது. புரியுதுங்களா? இருளையும் வெளிச்சத்தையும் கடவுள் உண்டாக்கி அதை நல்லதென்று தான் கண்டார். அதனால இருள்னா நம்ம இருட்டை ராத்திரி 12 மணிக்கு 2 மணிக்கு இருக்கிற இருட்டை நம்ம நினைச்சுக்க கூடாது. இருட்டு என்பது அறியாமை தான். அந்த இருள் எங்க இருக்குதுன்னா நம்முடைய சிந்தனையில தான் அந்த இருள் இருக்குது. என்ன வடிவத்துல இருக்குதுன்னா அறியாமை என்னும் வடிவத்துல அது இருக்கிறது. அந்த அறியாம போகணும்னா சத்தியம் நமக்கு நம்முடைய அறிவுக்குள்ள வரணும், நம்முடைய சிந்தனைக்குள்ள வரணும், நம்ம மூளைக்குள்ள அது வரணும். சத்தியம் நமக்குள்ள வந்துடுச்சுன்னா நம்ம வாழ்க்கையில இருக்கிற அறியாமை நீங்கி போகும், விடுதலை உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 3வது வசனம். தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் உடைய ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். மனசுல குருடாக முடியும். இன்றைக்கு உலகத்துல கண்ணு தெரியாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. குருடானவங்க, அவங்களால உலகத்துல எதையுமே பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட மனிதர்கள் நிறைய பேர் இந்த உலகத்துல வாழ்கிறார்கள். கண்ணு மாம்சத்தோட கண்ணு குருடானா அது குருடு மட்டும் இல்ல, நம்முடைய அறிவும் குருடாவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால்தான் தேவனுடைய வார்த்தை கண்ணுக்கு கலிக்கமாய் மருந்தா இருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ ஆவிக்குரிய கண்கள் அது குருடாயிடுச்சுன்னா வேதம் சொல்லுது பாருங்க, அதை குருடாக்கிறதுக்கு தான் பிசாசு முயற்சி பண்றான். ஆவிக்குரிய கண்களை குருடாக்க முயற்சி பண்றான். ஏன்னா இந்த சத்தியத்தோட அறிவை நம்ம பெறாதபடிக்கு, நம்ம சத்தியத்தை புரிந்து கொள்ளாதபடி, சத்தியத்தை நம்ம கேட்காதபடி, கேட்கிற இடங்களுக்கு போகாதபடி மனிதர்களுடைய கண்களை அவன் குருடாக்குகிறான். ஆவிக்குரிய கண்களை குருடாக்குறான். ஏன்னா அவங்க ரட்சிக்கப்படக்கூடாது, தேவனை அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக அவன் கண்களை குருடாக்குகிறான். அப்போ ஆவிக்குரிய கண்களுக்கு ஒளி உண்டாகணும்னா எதனால உண்டாகுதுன்னா சுவிசேஷத்தினால் உண்டாகுது என்று இங்க பவுல் எழுதுறார். ஆவியானவர் நமக்கு போதிக்கிறார். அப்போ சுவிசேஷத்தை நம்ம கேட்டு அதை புரிந்து கொள்ளும் போது நமக்குள்ள இருக்கிற உள்ளான மனுஷனுடைய கண்கள் பிரகாசம் அடைகிறது, ஒளி அடைகிறது, வெளிச்சத்தை பெறுது. நம்மளால எல்லா காரியங்களையும் தெளிவாக பார்க்க முடிகிறது, நிதானிக்க முடிகிறது. அப்போ இங்க சொல்றாரு பாருங்க, தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. சுவிசேஷத்தோட ஒளினா என்னன்னா அதனுடைய வெளிப்பாடு. சுவிசேஷத்தின் ஒளினா நம்ம படிக்கிறது மட்டும் இல்ல, அது வார்த்தையிலிருந்து உண்டாகிற வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடு நமக்கு உண்டாயிடுச்சுன்னா நம்முடைய அறியாமை நம்மளை விட்டு நீங்கி போகும். ஆவிக்குரிய மனுஷனுக்குள்ள அறியாமை இருக்குமா அப்படின்னா இருக்கும். பேதுரு பாருங்க, இயேசுகிட்ட சொல்றாரு, இயேசு சொல்றாரு 3 முறை சொல்றாரு, நான் சிலுவை எடுத்துக்கொண்டு சிலுவையில அறைய போட போகிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. பேதுருவுக்கு அதை குறித்த ஒரு அறியாமை இருக்குது. அறியாமை இன்னும் இருள் அவனுக்குள்ள இருக்குது. அவன் என்ன சொல்றான், சிலுவையை தூக்க விட மாட்டேன் அப்படின்றான். அப்போ கர்த்தர் சொல்றாரு, நாளை போ சாத்தானே என்று சொல்லி அந்த அறியாமையை அவர் விளக்குகிறார். அப்போ இயேசு முன்னாடி தான் நிக்கிறான் பேதுரு.
ஆனா அவனுக்குள்ள ஒரு அறியாம இருந்து ரட்சிப்பை குறித்து அவனுக்கு சரியான புரிதல் அவனுக்குள்ள இல்லை. 3 முறை போதித்தும் அவனுக்குள்ள ரட்சிப்பை குறித்து கர்த்தர் ஏற்படுத்த போகிற ரட்சிப்பை குறித்த ஒரு தெளிவு அவனுக்குள்ள இல்லாததுனால அவனுக்குள்ள அறியாமை இருந்தது. அவன் மனுஷ ரீதமாக அவன் யோசிக்கிறான். மனுஷ சிந்தனையில அவன் சிந்திக்கிறதுனால அவனுக்கு அது புரியல. எங்க நம்மளை விட்டு போயிட போறாரு, இல்ல அவர் ரொம்ப கஷ்டப்பட போறாரு அங்க. ஏன்னா அவர் சொல்றாரு இல்லையா, என்ன பாடுகள் எல்லாம் பட போறேன், எப்படி மனுஷர்களுடைய கையளிக்கப்பட போகிறேன், எப்படி அவமானப்படுத்த போறாங்க, நிந்திக்க போறாங்க, எப்படி சாட்டையால அடிக்க போறாங்க, சிலுவையில தூக்கி மாட்ட போகிறாங்க, அவமானப்படுத்த போறாங்க, எல்லாவற்றையும் பேதுரு அவருடைய சீடர்களுக்கு சொல்றாரு. ஆனா அங்க பேதுரு ஆவியின்படி அவருக்கு நிதானிக்க தெரியல. அங்க அவரு மாம்சப்படி நிதானிக்கிறார். ஐயோ, இவ்வளவு நல்ல மனிதர், இவ்வளவு அற்புதங்களை அதிசயங்களை செய்தார், நன்மைகளை செய்தார், நல்லா போதிக்கக்கூடியவர். அவர் இல்லைன்னா, அவர் இறந்துட்டாருன்னா, அப்புறம் அவரை இவ்வளவு பாடுகள் படுத்தினாங்கன்னா அதை அவரால் ஏத்துக்க முடியல. ஏன்னா அவர் மாம்சத்தின்படி யோசிச்சார். நாம கூட நிறைய டைம் மாம்சப்படி யோசிக்கிறதுனால்தான் நமக்கு விடுதலை வருவதில்லை, நமக்கு சுகம் கிடைப்பதில்லை, ஐஸ்வர்யத்தை நம்ம அடையறதில்லை, செழிப்பு அடைவதில்லை. அதுக்கு காரணம் அறியாம தான். பிசாசு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கிரியை செய்யறான்னா, ஆசீர்வாதங்களை தடை செய்யறான்னா, அது எதன் வழியானா அவனுக்குள்ள வேதத்தை குறித்த அறியாமைய அவன் உள்ள வைக்கிறான். வேதத்தை அறிந்து கொள்ளக்கூடாது, அதை புரிந்து கொள்ளக்கூடாது, அதனுடைய வெளிப்பாடை அவன் பெற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி அறியாமைய வைக்கிறான். இப்போ சுவிசேஷத்தோட ஒளி, அதுதான் இங்க 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடி பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். சிந்தனைய அவன் குருடாக்கினான் என்று வேதம் சொல்லுது. அந்த குருட்டிலிருந்து அதாவது எப்படி வெளியே வருகிறோம் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தை குறித்த சரியான அறிவை, வெளிப்பாட்டை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது நமக்குள்ள வெளிச்சம் உண்டாகிறது. அதனால்தான் ஒரு போதகர் தேவையா இருக்குது ஒரு சர்ச்சுக்கு. அதை கேட்கறதுக்கு நீங்க வர வேண்டியதாக இருக்குது. ஏன் பிரயாசப்பட்டு வரீங்க? ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் எடுக்கலாம? இந்த உலகத்து மனுஷனை போல நல்லா தூங்கி இருக்கலாம? ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் எனக்கு ரெஸ்ட் இருக்குது, காலையில அன்னைக்கும் வர சொல்றீங்களா அப்படின்வாங்க. ஆனா இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில வருகிறது தான் வாழ்க்கையை மாற்ற போகிறத ஒழிய, நீங்க போய் திங்கட்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் கடினமா உழைத்து உங்க வாழ்க்கையை மேம்படுத்தணும்னு நினைக்கிறீங்க பாருங்க, அது உங்களை கொஞ்சம் தான் உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா ஒழிய, ஞாயிற்றுக்கிழமை வந்து தேவனுடைய வார்த்தையோட ரகசியங்களை, தேவன் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற ரகசியங்களை, மறைத்து வைத்திருக்கிற ரகசியங்களை வெளிப்படுத்துற பாருங்க, அதை நம்ம புரிந்து கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கை மாறும். நம்முடைய வாழ்க்கை மட்டும் மாறாது, நம்ம குடும்பத்தினருடைய வாழ்க்கை மாறும், நம்ம சுற்றி இருக்கிறவர்களுடைய வாழ்க்கை மாறும், நம்ம பழகுகிறவர்களுடைய வாழ்க்கை மாறும், உலகத்தில் இருக்கிற மனிதர்களுடைய வாழ்க்கை மாறும். ஏசாயா 45:4 வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையலையும் உனக்கு கொடுப்பேன். கர்த்தர் நமக்காக பொக்கிஷங்களை, புதையலை வைத்திருக்கிறார். ரகசியமா நிறைய காரியங்களை வைத்திருக்கிறார், மறைத்து வைத்திருக்கிறார். யாருக்காக? நமக்காக. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒளித்து மறைத்து வைத்திருக்கிறார். என்னத்தை மறைத்து வச்சுக்கிறார்? இந்த வேதம் சொல்லுங்க, பொக்கிஷங்களையும் புதையலையும் மறைத்து வைத்திருக்கிறேன்னு சொல்றார். இந்த உலகத்துல நிறைய பேரு புதையலை தேடுவாங்க பாருங்க, அதே வேலையா வச்சுன்னுக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. வீட்டையே நோண்டி உடைச்சி வீணாக்குனவங்களாம் இருக்கிறாங்க புதையலை தேடி. யாரோ ஒரு குறி சொல்றவன் இந்த வீட்டுல புதையல் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அதை நோண்டி பார்க்கறது. சுத்தமா தரமட்டமா கூட சில வீடுகள் இடிந்து போனது, இதனால புதையலை தேடுறேன் அப்படின்னு சொல்லி. இந்தியாவில மட்டும் இல்ல, இந்த அறியாமை இந்தியாவில மட்டும் இல்ல, அமெரிக்காலயும் இருக்குது.
வளர்ந்த நாடுகளுக்குள்ளேயும் இருக்குது, படிச்ச நாடுகளுக்குள்ளேயும் இருக்குது, உலகம் முழுசா இருக்குது இந்த காரியம். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? ஏன்னா இவர் தான் வார்த்தையில உண்மை உள்ளவர். நாம் அவர் மேல வைக்கிற நம்பிக்கை என்ன தெரியுங்களா? அவர் வார்த்தையில உண்மை உள்ளவர் என்பதுதான். அவர் சொன்ன வாக்க நிறைவேற்றுவார் என்பதுதான் நாம் அவர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை. ஏன் நீங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் இங்க வரீங்க? அவர் ஒருத்தர் தான் இந்த உலகத்துல வார்த்தையில உண்மை உள்ளவர். வாக்கு கொடுத்தாருன்னா அதை நிறைவேற்றுவார். அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால தான் வரும். அந்த வார்த்தை மேல நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நீங்க இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து இங்க உட்கார்ந்தா தான் அது எனக்கு ஏதோ திருப்தியா இருக்குது அப்படின்றதுக்காக மட்டும் இல்லை. இங்க சொல்றாரு பாருங்க, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து. என்ன சொல்றாருன்னா, நமக்காக பாதுகாப்பா வச்சிருக்கிறாரு. பாதுகாப்பான இடத்துல இருக்குது. யாரும் எந்த மனுஷனும் அந்த கதவை உடைக்க முடியாது, அந்த தாழ்பால்களை முறிக்க முடியாது. அதனால்தான் அவர் சொல்றாரு, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து. அவர் சொல்றாரு, நீங்க ஒன்றும் உடைக்க வேண்டியதில்லை, முறிக்க வேண்டியதில்லை, நான் வெண்கல கதவுகளை உடைக்கிறேன், இரும்பு தாழ்பால்களை முறிக்கிறேன் உங்களுக்காக. ஏன் முறிக்கிறேன் அப்படின்றாருன்னா, அதுக்கு பின்னாடி பொக்கிஷம் இருக்கிறது, அதுக்கு பின்னாடி புதையல் இருக்குதுன்றார் கர்த்தர். யாருக்கு இருக்குது? நமக்கு இருக்கிறது. அந்த புதையலையும் பொக்கிஷங்களையும் அறிந்து கொள்வதற்கு தேவன் தம்முடைய வார்த்தையும் தம்முடைய ஆவியையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆவியானவருடைய உதவியோடு நாம அந்த பொக்கிஷங்களையும் புதையல்களையும் நாம அடைய முடியும். சொல்லும் போதே சொல்றாரு, ஏதோ உள்ள வச்சுட்டா அப்படின்னு சொல்ல, பொக்கிஷங்களை வச்சிருக்கிறேன்றாரு. விலை உயர்ந்த காரியங்களை, விலை மதிப்பற்ற காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறேன் அப்படின்றார். வெங்கல கதவு பின்னாடி இருக்குது, இரும்பு தாழ்பாலுக்கு பின்னாடி இருக்குது, பயப்படாத, அதை உடைத்து அதுல இருக்கிற பொக்கிஷங்களையும் புதையலையும் நான் உனக்கு தருவேன். அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பீடத்தில் இருக்கிற புதையலையும் உனக்கு கொடுப்பேன். பிசாசு உங்க வாழ்க்கையில எந்த ஆசீர்வாதங்களை மறைத்து வைத்திருக்கிறானோ, நீங்க அறியக்கூடாதபடி, நீங்க புரிந்து கொள்ளாதபடி, அதை எடுத்து அனுபவிக்காதபடி பிசாசு என்ன காரியங்களை உங்க வாழ்க்கையில மறைத்து வைத்திருக்கிறானோ, அதுதான் அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷம். அதெல்லாம் உடைத்து, அதெல்லாம் நொறுக்கி, அதெல்லாம் முறித்து அந்த பொக்கிஷங்களை உனக்கு கொடுப்பேன். அது மட்டும் இல்ல, ஒளிப்பீடத்துல பரலோகத்துல நான் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு கொடுப்பேன்ற. இப்போ பிசாசு எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில திருடி இருக்கிறானோ, மறைத்து இருக்கிறானோ, அதையெல்லாம் பிடுங்கி நான் கொடுப்பேன். அது மட்டும் இல்ல, பரலோகத்துல உங்களுக்காக நான் வைத்திருக்கிறேன் பாருங்க புதையல். புதையல் என்பது என்ன? மறைந்து இருக்கிற காரியத்தை தான் புதையல் சொல்லும். புதையல்னா என்ன? புதைந்து இருக்கிறது தான் புதையல் சொல்லும் இல்லையா? அது மாதிரி அது புதைந்து இருக்கிறது, அதை வெளியே கொண்டு வருவேன் அப்படின்ற. அதுக்குதான் தேவன் தம்முடைய ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. ஜபம் என்றால் என்ன? வெளிப்பாடு, தேவனுடைய வெளிப்பாட பெற்றுக்கொள்வது தான் ஜபம். ஜபத்துல நிறைய முறைகள் இருக்குது. நன்றி சொல்ற ஜபம் இருக்குது, துதிக்கிற ஜபம் இருக்குது, பரிந்து பேசுகிற ஜபம் இருக்குது, விசுவசிக்கிற ஜபம் இருக்குது, துதிக்கிற ஜபம் இருக்குது. மாதிரி ஜபத்துல நிறைய இருக்குது. ஆனா எல்லா ஜபத்திலும் நமக்கு உண்டாக வேண்டியது என்னன்னா வெளிப்பாட்டின் அறிவு. அந்த வெளிப்பாட்டின் அறிவு தான் நம்மளை மாற்றும். 1 யோவான் 2வது அதிகாரம் 20வது வசனம், நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். டவுட் இருக்குதா? அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோமா இல்லையான்னு? யாக்கோபு 1 எடுத்து வாசிங்கனாலே அது போயிடும். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். எல்லாத்தையும் அறிந்திருக்கிறீங்கன்னு
சொல்றாரு. எல்லாத்தையும் நீங்க அறிந்திருக்கிறீங்கன்னா உங்க ஆவி எல்லாத்தையும் அறிந்திருக்கிறது. ஏன் உங்களுடைய ஆவி எல்லாத்தையும் அறிந்திருக்குன்னா பரிசுத்த ஆவியானவர், கடவுள் இல்லையா? மூன்றாவது திருத்துவம். பிதா எப்படியோ குமாரன் எப்படியோ அப்படியே ஆவியானவரும். அவர் சற்று குறைவானவர் கிடையாது பிதாவுக்கும் குமாரனுக்கும். மூணாவதுன்றதுனால எல்லாம் என்ன நினைச்சுக்கிறான், அவரை சில பேர் குறைந்து மதிப்பிடுறாங்க. ஈக்குவல் இன் டயட்டி, எல்லாத்திலும் சமமானவர் அவர். பிதாவுக்கு குமாரனுக்கு சமமானவர் அவர். அவர் கர்த்தர். பரலோகத்துல பிதாவின் வலது பரிசுத்துல இயேசு அமர்ந்திருக்கிறார். ஆவியானவர் எங்க இருக்கிறார்னா நமக்குள்ள இருக்கிறார். சிம்பிளா புரிஞ்சிக்க வேண்டியதுதான். பிதாவுக்கும் குமாரனுக்கும் தொடர்பை நமக்குள்ள ஏற்படுத்தி இருக்கிறவர் அவர் தான். கனெக்ஷன் அவர் தான். அவர் இல்லைன்னா பிதாவோடு நம்ம கனெக்ட் பண்ண முடியாது, குமாரனோடு நம்மளால கனெக்ட் பண்ண முடியாது. அதனால்தான் ரட்சிக்கப்பட்ட போது ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். நம்ம செல்போன் வச்சிருக்கிறோம் இல்லையா? கனெக்ஷன் இல்லைன்னா இன்னொருத்தர்கிட்ட நம்ம பேசவே முடியாது. போன் இருந்து பிரயோஜனம் கிடையாது, கனெக்ஷன் இருக்கணும். அப்படி சிம் கார்டு இருக்கணும் உள்ள போனுக்குள்ள. வெறும் போனை மட்டும் வச்சுக்கிட்டு பேச முடியுமானா பேசவே முடியாது. இப்போ ஆவியானவர் இருந்தா தான் பரலோகத்தோடு நம்மளால தொடர்பு கொள்ள முடியும், பிதாவோடு குமாரனோடு தொடர்பு கொள்ள முடியும். அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத நம்மளால கேட்டு அதன்படி நம்மளால நடக்க முடியும். நம்மளால வெளிப்பாட்டின் அறிவை நம்மளால பெற முடியும். அதற்காகத்தான் ஆவியானவர் நமக்குள்ள கொடுக்கப்பட்டு இருக்கிறார். அவர் நமக்குள்ள தங்கி வாசம் செய்கிறார். அதனால்தான் ஆவியானவரோடு ஐக்கியப்படுறது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. நம்மளை சரண்டர் பண்றது, ஒப்பு கொடுக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஆவியானவருக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும், நம்மளை சரண்டர் பண்ணணும், அவர் நம்மளை வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி நாம ஜெபம் பண்ணணும். சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கர்த்தர் சொல்றாரு. யாருக்கு? தாவீதுக்கு. இன்னைக்கு தாவீதோட சங்கீதத்தை, அருமையான சங்கீதம் 3 பிரிவா இருக்குதுன்னு பிரதர் போதிச்சாரு. அப்படி தொடங்கும் போது அவர் சொன்னது எனக்கு மனதுல பதிஞ்சது, அவர் சுகம் பெற்ற பிறகு அந்த சங்கீதத்தை எழுதினார் என்று. ரொம்ப நல்லா இருந்தது. அத அப்படி வாசிக்கும் போது அந்த போதனையில நான் புரிஞ்சுக்கிட்டது, அவர் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, கர்த்தரும் என் இதயத்துக்கு உகந்தவன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்றத கர்த்தர் நமக்கு அவர் வழியா போதித்தார். அந்த உறுதியை அவர் பெற்றுக்கொண்ட பிறகு அவர் எழுதின சங்கீதம் என்று அவர் கோட் பண்ணார். ரொம்ப நல்லா இருந்தது. இங்க சொல்றாரு கர்த்தர் தாவீதுக்கு சொல்றாரு, ரொம்ப முக்கியமான வசனம், ஆவிக்குரிய மக்கள் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய வசனம் இந்த வசனம் 32:8 சங்கீதம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இந்த உலகத்துல பிறந்திருக்கிற நாம வழி தெரியாம அலையக்கூடாது. இந்த உலகத்துல மனிதர்கள் எதுக்குடா பிறந்தோம், ஏன் பிறந்தோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிவதில்லை. அப்படி வழி தெரியாம அனாதையை போல ரோட்ல நிர்கதியாய் நிக்கிற மனுஷர்களை போல இந்த உலகத்துல அநேகம் பேர் வாழ்கிறார்கள். ஆனா கர்த்தர் இங்க தாவீதுக்கு சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், நான் உனக்கு போதிப்பேன். ஞாயிற்றுக்கிழமை இங்க வரும்போது கர்த்தர் உங்களுக்கு போதிக்கிறார். நாம கர்த்தர் போதிக்கிறதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம்னா நம்ம வாழ்க்கை மாறும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அவருடைய போதனையே கேட்கணும். இயேசு இருந்தப்போ ஒவ்வொரு நாளும் போதித்தார். எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் போதித்தார். போதிக்கிறதுக்கு அவர் ஒரு கட்டடத்தை தேடவே இல்லை. ஏதாவது ஒரு இடம் கிடைக்குமா, ஒரு திடல் கிடைக்குமா, இல்லை ஒரு பில்டிங் கிடைக்குமா, எந்த சர்ச்சில் நம்மளை கூப்பிடுவாங்க அப்படின்லாம் அவர் தேடவே இல்லை. அவர் ரோட்டு ஓரங்களில் நின்று போதிச்சார். மலைகளில நின்று, மலைகள் மேல நின்று போதிச்சார். மலைகள் அடிவாரத்துல போதிச்சார். ஊர் முழுக்க சுற்றி எங்கெல்லாம் இடம் கிடைச்சு எங்கெல்லாம் நின்னாரோ எல்லா தெருக்களிலும் போதித்தார். போன ஊருக்கெல்லாம் போதித்தார். நமக்கு யார் இடம் கொடுப்பா, யார் போதிக்க கூப்பிடுவா அப்படின்றது அவருக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது.
அவர் எல்லாருக்கும் போதிச்சார். ஏன் அங்க எல்லா இடத்துலயும் போதிச்சாரு அப்படின்னா, மனுஷன் கர்த்தருடைய போதனைய, அவருடைய போதனையை கேட்க வேண்டும். அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமானது என்பதை அவர் கருதினார். அதனால்தான் முதல்ல போதிச்சார். அதன் பிறகு அற்புதங்களை, அவருடைய தேவைகளை அவர் சந்தித்தார். அந்த போதனையை கேட்க ஜனங்கள் கூட்டம் கூட்டம் கூட்டமாக வந்தார்கள் அவரிடத்துல. இயேசு அவர்களுக்கு போதிக்கிறார். அப்போ இங்க பாக்குறோம், தாவீது சொல்றாரு, நான் உனக்கு போதித்து. இந்த 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 வசனத்தை எடுத்தீங்கன்னா, எந்த சூழ்நிலையில கர்த்தர் தாவீதுக்கு இத சொல்றாருன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த சங்கீதத்துல சரி 1ல இருந்தே வாசிப்போம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாமல் இருக்கிறதோ அவன் பாக்கியவான். இந்த 2 வசனம் நிறைய போதிச்சிட்டோம் நம்ம. நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தமும் என் கதறினால் என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. எலும்புகள்ல நோய் வந்துடுச்சு, உலர்ந்து போயிடுச்சு, காஞ்சி போயிடுச்சு எலும்பு அப்படின்ற. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததுனால் என் சார உஷ்ணம் வறட்சி போல் வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவங்களை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதலை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். சொல்றாரு, என்னுடைய பாவத்தை நீங்க மன்னிச்சீங்க அப்படின்ற. அந்த மன்னிச்சதோட புரிதல், அதுக்கு ஒரு புரிதல் தேவை. மனிதர் இன்னைக்கு உலகத்துல தான் செய்த பாவங்களோடு போராடி கொண்டு இருக்கிறாங்க. தாவீது சொல்றது போல தான் செய்த பாவம் அவர் கண் முன்னாடி வந்துகிட்டே இருக்குது. இந்த உலகத்துல பாவம் செஞ்சுட்டானா ஒரு மனுஷன், அந்த பாவம் அதன் பிறகு அவன் கண் முன்னாடி வந்துகிட்டே இருக்கும். அவன் சாவுற வரைக்கும் அந்த பிரச்சனையிலிருந்து அவனால் நீங்கவே முடியாது. இன்னைக்கு நிறைய சேரிட்டிலாம் அப்படிதான் உண்டாகுது. ஏழைகளுக்கு உதவி செய்யறேன் அப்படின்றவங்க வாழ்க்கையில நிறைய தவறுகளை செய்துட்டு ஏழைகளுக்கு செய்யறதுனால தாங்கள் திருப்தி அடைஞ்சிடலாம், நம்ம சம்பாதித்ததெல்லாம் ஏழைகளுக்கு கொடுக்கறதின் வழியாக நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுரும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்படி கொடுத்தாலும் அவங்க கண்ணு முன்னாடி வருகிற பாவம் நிற்க போகிறதே இல்லை. தாங்கள் பாவத்தின் மன்னிப்பின் நிச்சயத்தை அடைஞ்சிட்டோம் அப்படின்ற அந்த திருப்தி அவர்களுக்குள்ள உண்டாவதே இல்லை. அவங்க செய்த பாவம் இளமை பருவத்துல அவங்க செய்த பாவங்கள் அவங்க கண் முன்னாடி வயோதிகமான பிறகும் அவங்களுக்கு முன்னாடி வந்து நின்று கொண்டே இருக்கிறது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம ஏழைகளுக்கோ தங்களுக்கு இருக்கிற ஆஸ்திகளை மற்றவர்களுக்கோ இல்லாதவர்களுக்கோ கொடுத்தா தங்கள் பாவம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அது நிவர்த்தி ஆவது கிடையவே கிடையாது. இவங்க என்ன நினைக்கிறாங்க, தங்களுக்கு இருக்கிற காசையோ பணத்தையோ சொத்தையோ எதையோ, அதனாலதான் நீங்க நிறைய பேருங்க பாருங்க, சாவறதுக்கு முன்னாடி சேரிட்டிக்கு எழுதி வச்சிருவாங்க, ஏழைகளுக்கு எழுதி வச்சிருவாங்க, அனாதை இல்லங்களுக்கு எழுதி வச்சிருவாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த சொத்தெல்லாம் அவங்க எழுதி வைக்கிறதுனால போற இடத்துல புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்குரிய தாங்கள் செய்த பாவங்களுக்குரிய விலையை இந்த பூமியில தாங்கள் கொடுத்துட்டதா அவங்க நினைக்கிறாங்க. ஆனா பாவத்துக்கு விலை காசோ பணமோ நம்ம சம்பாதிச்ச சொத்தோ கிடையாது. பாவத்தோட விலை என்ன? இயேசு சிலுவையில மரித்தது, அவர் ரத்தம் சிந்தினது, நம்முடைய பாவங்களுக்காக கழுவாயானது தான் பாவம் மன்னிப்பு ஒழிய நாம ஏழைகளுக்கும் அன்னதானம் பண்றதுனாலயோ பாவ மன்னிப்பு நம்ம அடைவதில்லை. பாவ மன்னிப்பு அடையிறது ரொம்ப சுலபம். இந்த உலக மனிதர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க தாங்கள் செய்த பாவத்திலிருந்து. அதனால் வருகிற குற்ற உணர்விலிருந்து விடுதலை பெற முடியல. அவங்களுக்கு புரியல, இயேசுவின் ரத்தம் மட்டும்தான் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று. வாசிக்கிறோம் வசனம்.
வெளிப்பாடு 1:6. நம்மில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினால் நம்முடைய பாவமர நம்மை கழுவி, பாவமர கழுவி, தம்முடைய ரத்தம், இயேசுவின் ரத்தம். நிறைய பேருக்கு இயேசு கடவுள் கிடையாது, மனுஷன். அவர் காஷ்மீர்ல வந்து எதையோ வித்தையெல்லாம் கத்துன்னு போனாரு அப்படின்லாம் நிறைய வதந்திகள், சரியான ப்ரூஃப் கிடையாது, எந்த ஒரு அத்தான்டிகேஷனும் கிடையாது. சும்மா வாய்க்கு வந்தபடி காஷ்மீர்ல வந்து ஏதோ மேஜிக் கத்துன்னு போனாரு அப்படின்றாங்க. ஏன் காஷ்மீர்ல இருக்கிறவங்க அந்த மேஜிக்கை காட்ட வேண்டியது தானே மற்றவங்களுக்கு? காஷ்மீர்ல இன்னுமே இருக்கிறாங்களே நிறைய பேர், அவங்களாம் அந்த மேஜிக் எல்லாம் காட்ட வேண்டியது தானே? ஏன் அவங்களால காட்ட முடியல? நல்லா யோசிக்கணும். நம்மள முட்டாளா இருக்கிறவங்கள நம்ம நம்பிடக்கூடாது. நிறைய டைம் கிறிஸ்தவங்க இதுக்கெல்லாம் ஆமா சாமி போட்டுன்னு உட்கார்ந்துருக்கிறாங்க. இங்க வேதத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. இயேசு ஏன் கடவுள் என்பது இங்க படிச்சீங்கனாலே தெரிஞ்சிடும். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினால் நம்முடைய பாவமர நம்மை கழுவி. பாவமர கழுவுறாருன்னா அது கடவுளால் தான் முடியும். பாவ மன்னிப்பை கொடுக்க முடியும்னா அது கடவுளால தான் முடியும். இயேசு வந்தப்போ பாவ மன்னிப்பு கொடுக்கிறார். படுக்கையில ஒருத்தன் இருந்தான்ல, 4 பேர் தூக்கிட்டு போனாங்க பாருங்க படுக்கையோட. இயேசு அங்க போதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த படுக்கையோட அந்த மனுஷனை கூட்டின்னு போறாங்க, படுக்கையோட தூக்கின்னு போறாங்க. அங்க போனா ஒரே கூட்டம் நிக்குது, வெளியெல்லாம் உள்ள இடமே இல்லை. வீடு இருக்குது, வீட்டுக்குள்ள போதிக்கிறாரு, வீடு எல்லாம் அங்க இருக்குது, உள்ளே நுழைய முடியல. என்ன செய்யறாங்க, வீட்டு கூரையை பிரிச்சு அந்த நடக்க முடியாத மனுஷனை இயேசு முன்னாடியே இறக்குறாங்க. இயேசு அந்த மனுஷன்கிட்ட சொல்றாரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, எழுந்து நடன்றார். பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் அவருக்கு இருக்குது. இந்த உலகத்துல பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் யாருக்குமே கிடையாது, கடவுள் ஒருத்தருக்கு தான் உண்டு. தான் கடவுள் என்பதை மனிதர்களுக்கு காண்பிக்கிறார். அதுதான் யூதர்களுக்கு கோவம் வந்துருச்சு. பாவத்தை மன்னிக்கிறதுக்கு இவர் யாரு? அற்புதங்களை செஞ்சார், சரி, அவர் ஒரு தீர்க்கதரிசின்னு எடுத்துக்கலாம். ஆனா பாவத்தை மன்னிக்கிறதுக்கு இவருக்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்படின்னுக்குள்ள அவர் சொல்றாரு, மனுஷகுமாரனுக்கு பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் இருக்குதுன்றார். நீங்களும் நானும் புரிஞ்சு கொள்ள வேண்டியது, நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் இயேசு ஒருத்தருக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால்தான் தாவீது இங்க சொல்றாரு, என் பாவத்தின் தோஷத்தை நீர் மன்னித்தீர் என்று சொல்றாரு. அப்படி சொல்லும் போது 32வது சங்கீதம் 1-2 வசனங்களை நீங்க வாசிச்சீங்கன்னா சிலுவை குறித்து சரியான வெளிப்பாடு அவருக்கு உண்டாயிருக்கு. அதனால்தான் அந்த லைன் அவரு சொல்றாரு. 5வது வசனத்துல கடைசி வரியில சொல்றாரு பாரு, என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். என் பாவத்தை மன்னித்தீர் என்ற அந்த உறுதி அவருக்கு வந்துருச்சு பாருங்க. ஏன் வந்ததுன்னா சும்மா வரல, ஏதோ ஜெபம் பண்ணாரு அப்படின்றது இல்ல. ஏன்னா கர்த்தர் அவருக்கு ஒரு வெளிப்பாடு கொடுக்கிறார். அதான் வெளிப்பாடு ரொம்ப முக்கியம் மனுஷனுக்கு, ஆவிக்குரிய மனுஷனுக்கு. சும்மா வேதத்தை அப்படியே கண்மூடித்தனமா வாசிச்சு புரிந்துக்கிறது இல்ல. ஏதோ நான் வாசிக்கிறேன், இன்னைக்கு வாசிக்கணும், இல்ல கடவுள் கோச்சிக்குவாரு அப்படின்னு சொல்லி வாசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு 10 அதிகாரம் வாசிக்கணும், இன்னைக்கு 20 அதிகாரம் வாசிக்கணும். வாசிக்கிறதுலாம் நல்லது, ஆனா அந்த வார்த்தையில இருக்கிற வெளிப்பாட்டின் அறிவை பெற்றுக்கொள்ளணும். அதனாலதான் யோவான் 8:32 சொல்றாரு, சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியத்தை படிப்பீர்கள் சொல்ல, படிக்கணும். அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போயிடணும். சத்தியத்தை அறிவீர்கள், அது உங்களை விடுதலை ஆகும். உங்களை மட்டும் இல்ல, உங்களை சூழ்ந்து இருக்கிறவர்களை, உங்க கூட இருக்கிறவர்களை, இந்த உலகத்துல இருக்கிற மனிதர்களை அது விடுவிக்கும். இங்க பாருங்க, சத்தியத்தோட ரகசியத்தை சொல்றாரு தாவீது. என்ன சொல்றாரு பாருங்க, என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் அப்படின்ற உறுதி எதனால் வந்துச்சுன்னா அந்த முதல் 2 வசனம் தான். 32வது சங்கீதத்தோட முதல் 2 வசனம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் மன்னியாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாமல் இருக்கிறதோ அவன் பாக்கியவான்.
இந்த வெளிப்பாடு உண்டானதுனால தாவீது இங்க உறுதியா சொல்றாரு, என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். 8வது வசனம், நான் உனக்கு போதித்தீர், நான் உனக்கு போதித்து, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். வாழ்க்கையில வழி தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கீங்களா? இன்னைக்கு உலகத்துல அநேக மனிதர்கள் வாழ்க்கையில வழி இல்லை, வழி தெரியாம குருடர்களாக அலைந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த மக்களுக்கெல்லாம் கர்த்தர் இன்னைக்கு சொல்றது என்ன அப்படின்னா, நான் உனக்கு போதித்து. நிறைய வளர்ந்த பிறகு மனிதர்கள் சொல்றது என்னன்னா, வாழ்க்கையில அறிவு புகட்டுவதற்கு யாரும் இல்லை, சின்னதுல சொல்லி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை, அட்வைஸ் பண்றதுக்கு யாரும் இல்லை, ஆலோசனை சொல்றதுக்கு யாருமே இல்லை, அதனால்தான் என் வாழ்க்கை கெட்டு போச்சு அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா இங்க கர்த்தர் சொல்றாரு, அந்த பொறுப்பை அவர் எடுத்துக்கொள்றன்றார். நான் உனக்கு சொல்றாரு பாருங்க, நான் உனக்கு போதித்து. கர்த்தர் நம்முடைய போதகர், மறந்துடாது. ஆவியானவர் நம்முடைய போதகர். அதனால்தான் யோவான்ல நம்ம வாசிக்கிறோம், சத்திய ஆவி ஆகிய அவர் வரும்போது சகல சத்தியங்களுக்குள்ள உங்களை வழி நடத்துவார். யோவான் 16:13, சத்திய ஆவி ஆகிய அவர் வரும்போது சகல சத்தியங்களுக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர்னா போதிப்பார், சகல சத்தியங்களை குறித்தும் எல்லா காரியத்தை குறித்தும் அவர் உங்களுக்கு போதிப்பார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களையும் உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடைய இதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். எங்கிருந்து அவர் அறிவிக்கிறார்? இயேசுவிடத்துல கேட்டத, இயேசு சொல்றத அவர் நமக்கு அறிவிக்கிறார், போதிக்கிறார், கற்றுக் கொடுக்கிறார், ஆலோசனை சொல்றார். சகல சத்தியங்களை குறித்தும் அவர் நமக்கு போதிக்கிறார் என்று வேதம் சொல்லுது. அதனால்தான் இங்க த ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத், சத்திய ஆவி என்று சொல்லப்படுது. அவர் உண்மையை மட்டும்தான் பேசுவாரு, அவர் பொய்ய பேசவே மாட்டார். அதனால்தான் பொய் உரையாத தேவன் என்று வேதம் சொல்லுது. அதனால்தான் அவருக்கு சத்திய ஆவி என்று இயேசு சொல்றார். அவர் வரும்போது சகல சத்தியங்களையும் உங்களுக்கு போதிப்பார், வர காரியங்களையும் போதிப்பார். அந்த போதனை எங்கிருந்து எடுக்கிறார்னா, இயேசுவிடத்திலிருந்து எடுக்கிறார். இன்னும் சொல்ல போனா, இயேசுவோடைய குரலை, போதனைய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொண்டு வரார். இயேசு நமக்கு கொடுக்கிற ஆலோசனைய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொண்டு வருகிறார். அதனால்தான் நாம ஆவியை பெற்றிருக்கிறோம். பரிசுத்த ஆவியை ஏன் பெற்றிருக்கிறோம்? இயேசுவின் குரலை நம்ம கேட்கும்படியாக, அவருடைய போதனையை நம்ம பெறும்படியாக, அவருடைய ஆலோசனையை நம்ம கேட்கும்படியாக நாம பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம். அப்போ இயேசு பரம் ஏறிட்டாரு, பரலோகம் போயிட்டாரு, உயிர்த்து 40வது நாள் பரம் ஏறிட்டாரு. பரம் ஏறின பிறகு இயேசுவோடு இருந்த தொடர்பு சீடர்களுக்கு அருந்து போச்சா, கட் ஆயிடுச்சா? இல்ல. இயேசு எப்படி அவர்களோடு பேசினாரோ, எப்படி உரையாடினாரோ, அதே போலதான் பெந்தகோஸ்து நாள் அப்புறம் இயேசு அவர்களோடு இருந்தார், அவர்களோடு பேசினார், அவர்களோடு உரையாடினார். கொலோசியர் 1:27, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இவ்வளவு காலம் சீடர்களோடு இருந்தார், சீடர்களோடு உண்டார், உறங்கினார், அவர் கூட அவர்களோடு பயணம் பண்ணார்.
அவளோடு சேர்ந்து போதித்தார், எல்லாமே பண்ணார் இயேசு. ஆனா பரம் ஏறின பிறகு அவர்களை நிர்கதியா விட்டுட்டு போனாரா? அப்படியே விட்டுட்டு போய் சேர்ந்துட்டாரா? இல்ல. அவர்களுக்குள்ள வந்து தங்கினார் என்பதுதான் ரகசியம். அவர்களுக்குள்ள வந்து வாழ்ந்தார் என்பதுதான் ரகசியம். அவர்களுக்குள்ள இருந்தார் என்பதுதான் ரகசியம். இந்த ரகசியத்தை தான் நீங்களும் நானும் புரிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு எங்க இருக்கிறாருன்னா எங்கேயோ தூரமா பரலோகத்துல இருக்கிறார் அப்படின்னு நினைச்சுக்காது. அவர் மகிமையின் ரகசியமாக நமக்குள்ள இருக்கிறார். எப்படி அவர் இருக்கிறார்? அவர் பிதாவின் வலது பரசத்துல தானே இருக்கிறார். எப்படி நமக்குள்ள இருக்கிறார்? ஆவியானவர் வழியாக அவர் நமக்குள்ள இருக்கிறார். அவர் நம்மோடு தொடர்பு கொள்றார், நம்மோடு பேசுகிறார், நமக்கு போதிக்கிறார், நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். நீங்க நிர்கதியா இல்ல, எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. நான் அனாதையா இருக்கிறேன், நான் அனாதை, எனக்கு அப்பா அம்மா யாரும் இல்லை அப்படின்னாதீங்க. அனாதைன்ற கான்செப்டே கிறிஸ்துவத்துல கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், இயேசு நம்ம கூட இருக்கிறார். எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு நினைச்சிடாதீங்க. எனக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, இறந்துட்டாங்க, நான் தனியா இருக்கிறேன், என்னை கவனிக்கிறதுக்கு யாரும் இல்லை, எனக்குன்னு யாரும் இல்லை, நானா அதை அப்படின்னு நினைக்காதீங்க. அதனால்தான் கர்த்தர் நம்மளை பிள்ளைகளாக தெரிந்து கொண்டார். நாம அவருக்கு பிள்ளையா இருக்கிறோம். அவர் வாக்கு கொடுக்கிறார் இந்த வேதத்துல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. ரட்சிக்கப்பட்ட பிறகு மனுஷனோட சிந்தனையில, ஆவிக்குரிய மனுஷனுடைய சிந்தனையில, பேச்சுல அனாதை, எனக்கு யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கவே கூடாது. லோன்லினஸை ஃபீல் பண்ணவே கூடாது. ஏன்னா எல்லாத்தையும் படைத்த கர்த்தர் சர்வ வல்லவர், சர்வ ஞானி, சர்வ ஞானத்துக்கும் சொந்தக்காரர். அவர் நமக்குள்ள இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆவியானவர் வந்து போதிக்கிறது அவர் நமக்குள்ள இருக்கிறார், நம்ம கூட இருக்கிறார் என்பதுதான். அதனால்தான் இயேசு இந்த பூமியில இருந்தப்போ சொல்றாரு, உலகம் முடிவு கடைசி பரியந்தம் சகல நாட்களும் நான் உங்களோடு இருப்பேன். ஒரு நாள் விடாம உங்க கூட இருப்பேன்ற. வயசாயிடுச்சுன்னு கவலைப்படாதீங்க, வயசாக போகுதுன்னு கவலைப்படாதீங்க. வயசாயிடுச்சு, இனிமேல் என்ன இருக்கு, நான் என்ன செஞ்சிட போறேன் இந்த பூமியில அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. இயேசு உங்களுக்கு உள்ள இருக்கிறார். உங்களுக்குன்னு இந்த உலகத்துல இன்னும் திட்டங்களை வச்சிருக்கிறார். திட்டங்களை வரையறுத்து பிளானை வச்சிருக்கிறாரு. நம்ம இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் பிஸியா தான் இருப்போம். நிறைய பேர் ரிட்டையர் ஆன பிறகு முடிஞ்சிச்சு வேலை, ஓய்ஞ்சிட்டோம், இனிமேல் நமக்கு எதுவும் கிடையாது, நம்ம செய்ய வேண்டியது எதுவும் இல்லை, போர் அடிக்குது, நான் உட்காந்து டிவியை பார்த்துன்னு உட்காந்து நிற்கிறேன், இல்லை ஏதோ வாழுறேன், ஏதோ நொமேட் லைஃப், பரதேசி மாதிரி வாழுறது. எனக்கு யார் இருக்கிறா, எதுவும் இல்லை, காசு தேவையில்லை, பணம் இல்லை, பணம் தேவையில்லை, போட்டுக்கிறது கூட உடுத்து தேவை, இருக்கிற இடம் கூட தேவையில்லைன்னு முடிவு பண்ணவங்களாம் இருக்கிறாங்க. புரிஞ்சு கொள்ளுங்க. மோசேவும் சரி, காலேபும் சரி. மோசேவுக்கு 80 வயசு கானான் தேசத்துக்கு புறப்படும் போது, காலேபுக்கு 85 வயசு. துள்ளி குதித்து நடந்தாங்க, போனாங்க. காலேபு அந்த பாறுதலின் தேசத்துக்குள்ள போனார். மோசே அதை தூரத்துல இருந்து பார்த்தாரு. ஏன்னா அவரு கர்த்தர் சொன்னதை மீறிட்டதுனால அவரால் உள்ள போக முடியல. ஆனா 80-85 வயசுல இருக்கிற 2 பேரு துள்ளி குதித்து இந்த ஜனங்களை, இந்த 30 லட்சம் பேரை நடத்த முடியும் அப்படின்ற நம்பிக்கையோடு அந்த ஜனத்துக்கு முன்னாக நடந்து போறாங்க. ஒரு லீடர்ஷிப் அப்படின்னா மோசேவை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை படிச்சீங்கன்னா, என் லீடர்னா யாரு? நீங்களும் நானும் லீடராக, தலைமையாக, தலைவனாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஜனங்களை இந்த உலகத்துல வழி நடத்த, ஆலோசனை சொல்ல, போதிக்க நாம அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன் தான் லீடர். கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறவன் தான் லீடர், தலைவன். நீங்களும் நானும் அந்த பண்புக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த சுவாபம் தேவனிடத்திலிருந்து வந்திருக்குது. நாம போதிக்கப்படணும். அந்த உலகத்துல ஸ்கூலு, காலேஜ் எல்லாம் ஒரு லிமிட் வரைக்கும் தான் போதிக்கும். பணம் சம்பாதிக்கிறதுக்கு போதிக்கும். நீங்க நல்லா வாழறதுக்கு, ஸ்டேட்டஸ் உடையவர்களா இருக்கிறதுக்கு போதிக்கும்.
ஆனா நிம்மதியா இருக்க முடியுமான்னா அது கேள்விக்குறித்தான். அந்த காசு பணம் எல்லாத்தையும் அடைந்த பிறகு இந்த உலக படிப்பு ஒண்ணுமே இல்லை, பிரயோஜனம் இல்லை அப்படின்னு விட்டுட்டு போனவங்க எல்லாம் இருக்கிறாங்க. புத்தர் அப்படித்தான் விட்டுட்டு வந்துட்டார். பல ராஜ்யங்களை ஜெயித்தார், பல போர்களை ஜெயிச்சாரு. ஆனா கடைசியா ஒரு போதி மரத்த அடியில தான் வந்து உட்கார்ந்து இருந்தார் புத்தர். தான் வாழ்க்கையில நினைத்ததை விட அதிகமாக அடைஞ்சிட்டார், ராஜாவாயிட்டாரு, போர்கள் எல்லாம் ஜெயிச்சிட்டாரு. ஆனா தன்னை ஜெயிக்க முடியல அவரால. அதன் பிறகு எல்லாத்தையும் திறந்துட்டார். போய் பார்த்தார், போர் நடந்த இடத்த போய் பார்த்தார், சண்டை நடந்த இடத்த போய் பார்த்தா ரத்த கலரியா இருக்குது. மனிதர்கள் ஓலம் தான் அங்க கேக்குது. 6 மணிக்கு போர் முடிஞ்சு 6 மணிக்கு மதியானம் போனா மக்கள் அழுது புலம்பி கத்தின்னு இருக்கிறாங்க. மனைவி கணவனை இழந்து, பிள்ளைகள் அப்பாவை இழந்து, பிள்ளைகளை இழந்த தகப்பன், உறவினர்கள்லாம் ஓலமிட்டு அழுகுறாங்க. அப்பதான் புத்தர் பாக்குறாரு, என்னடா இது, நம்ம ஜெயிச்சிட்டோம்னு நினைக்கிறோம், ஆனா அந்த போர்க்களத்துல வந்த பிறகுதான் தெரியுது நம்ம தோத்துட்டோம் வாழ்க்கையில. இன்னைக்கு நிறைய பேரோட, கிறிஸ்தவர்களுடைய மட்டும் இல்ல, இந்த உலகத்தோட வாழ்க்கையில நிறைய பேரு தங்கள் வாழ்க்கையில ஜெயிச்சிட்டோம், பதவியை அடைஞ்சிட்டோம், மேன்மையை அடைஞ்சிட்டோம், பொருளை சேர்த்துட்டோம், எல்லாத்தையும் நான் வச்சுட்டேன் அப்படின்ற நிலையில இருக்கிறாங்க. இயேசு கிட்ட கூட ஒருத்தன் வந்து சொன்னா பாருங்க, 7 சந்ததி வரைக்கும் நான் பொருளை சேர்த்துட்டேன், இன்னைக்கே சேர்த்துட்டீங்கன்னா என்ன பிரயோஜனம் அதனாலன்னு. எல்லாத்தையும் சம்பாரிச்ச பிறகு there is no purpose அப்படின்றது அவனுக்கு புரியுது, மனுஷனுக்கு. நம்ம இவ்வளவு நாள் பர்பஸ் நினைச்சுட்டு இருந்தோம், இதெல்லாம் இதுதான் வாழ்க்கைன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். நம்ம ஓடணும், ஓடிக்கிட்டே இருந்தோம், வாழ்நாளெல்லாம் ஓடணும், எல்லாத்தையும் சம்பாரிச்சோம், எல்லாத்தையும் பெற்றோம். ஆனா அங்க பர்பஸே இல்லை. அதனால நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. எதெல்லாம் எனக்கு சமாதானம் கொடுக்கும், நான் இதெல்லாம் அடைஞ்சா வெற்றியை கொடுக்கும், சமாதானத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும்னு நினைச்சனும், அது எதுவுமே கொடுக்கல எனக்கு அப்படின்றத நிறைய பேர் உணர்ந்தாங்க. இந்த உலகத்துல உணர இன்னும் தவறுகிறார்கள். தேர் இஸ் a purpose in life. அதான் நான் சொல்ல வரேங்க. எப்போ உங்களுடைய பர்பஸ் போகுதோ அன்னைக்கு உங்க கதை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். If you still believe you have a purpose, you can. அதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்ம எப்போ பர்பஸை, வாழ்க்கையோட கடவுளுடைய சித்தத்தை நம்ம மறந்துடுறோமோ, அது முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோமோ, அது தேவையில்லைன்னு நினைக்கிறோமோ, அதை யோசிக்க நம்ம மறக்கிறோமோ, அன்னைக்கு வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. We have packed our bags. நல்லா கவனிங்க, சங்கீதத்துல சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 91:16, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்குவேன், என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். நீடித்த நாட்களாய் திருப்தி ஆக்குவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம திருப்தி ஆகிற வரைக்கும் இந்த வாழ்க்கையில நம்ம உயிரோடு இருப்போம். நம்ம சாட்டிஸ்ஃபை ஆயிட்டோம் இந்த உலகத்துல, எனக்கு இனிமேல் இந்த உலகத்துல எதுவும் தேவையில்லை, போதும் இந்த உலக வாழ்க்கை, முடிச்சுட்டேன் என் ஓட்டத்தை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னா, மரணம் will knock your door. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவன், இன்னும் தன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் இருக்கிறது என்பதை நம்புற மனுஷன், அவன் திருப்தி அடையவே மாட்டான், திருப்தி அடையவும் கூடாது. அப்படி திருப்தி அடைஞ்சிட்டானா மரணம் அவனுக்கு சம்பவிக்கும். அதனால்தான் வாழ்க்கையில நம்ம ரொம்ப திருப்தி அடைந்துடக்கூடாது. நம்ம எப்பவுமே பிஸியா இருந்துக்கிட்டே இருக்கணும், தேவனுடைய காரியங்களை செய்து கொண்டே இருக்கணும். நமக்கெல்லாம் ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. உலகம் நம்மள ரிட்டையர்மெண்ட் ஆக்கிடுது. 60 வயசு, இந்தியாலாம் பார்த்தீங்கன்னா 58 வயசுலயே ரிட்டையர் ஆக்கிடுறாங்க. ஆஸ்திரேலியாலாம் 65ன்னு நினைக்கிறேன், அமெரிக்காலாம் 75 ரிட்டையர்மெண்ட். அதனால அவன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறான், 75லயும் அவன் ஸ்ட்ராங்கா இருக்கிறான். ஏன்னா காலைல ஏஞ்சி ஏதாவது ஒரு வேலையை செய்யணும், வேலைக்கு போகணும், எதையாவது கவனிக்கணும் அப்படின்னு. இந்தியாவிலாம் 58 வயசுல ரிட்டையர்மெண்ட் கொடுத்துறதுனால எல்லாம் முடிஞ்சிருச்சு, என் பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், அவங்களுக்கெல்லாம் சொத்தெல்லாம் எழுதி வச்சுட்டேன், நான் நல்லா வாழ்ந்துட்டேன், நான் போயிட்டேன், இதான் வாழ்க்கை கிடையாது.
கர்த்தருடைய சித்தத்தை செய்யணும். நன்று நன்று நல்ல ஊழியக்காரனே, நீ பரலோகத்துல பிரவேசி என்று கர்த்தர் சொல்லணும். நம்ம உள்ள நடக்கும் போதே கர்த்தர் சொல்லணும், நன்று நன்று நல்ல ஊழியக்காரனே அப்படின்னு. அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. காலேபும் மோசேவும், காலேபுக்கு 85 வயசு, மோசேக்கு 80 வயசு. கர்த்தர் சொல்றாரு கானான் தேசத்துக்கு போகணும், இந்த ஜனங்களை வழி நடத்து அப்படின்னு சொல்றாரு. துள்ளி குதித்து நடந்தாங்களாம் 85 வயசுல. எங்கேருந்து வந்தது அந்த வல்லமை? தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொண்டாங்க, அது வெளிப்பட்டது, தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்தினாரு. அதை நிறைவேற்றும் போது தான் அவங்க கவனம் இருந்தது ஒழிய, நான் எல்லாம் உலகத்துல எல்லாம் முடிச்சுட்டேன், எல்லாம் நடந்துருச்சு, இனிமேல் என்ன இருக்குது, மூச்சை விட வேண்டியதுதான் அப்படின்னு இருப்பது இல்லை. God has purpose for you even if you are 100. நீ 100 வயசுல இருந்தாலும் கடவுளுடைய சித்தம் இருக்குது. ஏன்னா அவர் சொல்றாரு, அறுவடையோ மிகுதி, வேலைக்காரனோ குறைவுன்றாரு. அதனால வேலைக்காரன் தேவை கர்த்தருக்கு. புரியுதுங்களா? சித்தம் இருக்குது. 100 வயசானா 120 வயசானாலும் சித்தம் இருக்குது தேவன் இடத்துல. ஓடணும். இன்னும் கடந்த வருஷங்களை விட இன்னும் அதிக நாட்கள் அகேட்டா இருக்குது நமக்கு. தேவன் நமக்கு தரிசனங்களை கொடுத்திருக்கிறார். அதை முடிக்காம போகக்கூடாது இந்த உலகத்தை விட்டு. தேவன் கொடுத்த திட்டங்களை கொஞ்சம் கூட நிறைவேற்றாம போயிடக்கூடாது. எல்லாத்தையும் 100%. நான் பரலோகத்துக்கு போகும்போது அங்க 100% மார்க் வாங்கியிருக்கணும். கர்த்தர் நம்ம 100% நம்ம தேவனுடைய சித்தத்தை செஞ்சிருப்போம்னா, கர்த்தர் நம்ம பரலோகத்துக்குள்ள நுழையும் போது நன்று நன்று நல்ல ஊழியக்காரனே, என் மகிமையில பிரவேசி என்று கர்த்தர் சொல்லுவார். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ்.